இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அப்தியசஸ் இடம் நமக்காக இறையேசுடன் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. எப்படி இருக்கிறீர்கள்? ஜெபித்தீர்களா? வீட்டுக்காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? உடல் நலம் நன்றாக இருக்கின்றதா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் தினமும் நான் ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? நம் சரீர கண்களால் பார்த்தால் நெருப்பு போல இருக்கும் ஒரு விஷயம். நெருப்புதான் திகுதிகு என எரிகிறது. ஆனால் அதே நெருப்பு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை மட்டும் எதுவுமே செய்யவில்லையே. ஏன்? நெருப்பிற்குள்ளாகவே அவர்கள் போடப்பட்டார்கள். ஆனாலும் சுட்டெரிக்கப்படவில்லையே. என்ன அதிசயம் நடந்திருக்கும் சொல்லுங்கள். நெருப்பு அதேதான் நண்பர்களே. ஆனால் அந்த நெருப்பின் காயப்படுத்தும் தன்மையை மட்டும் இயேசு எடுத்து போட்டுவிட்டார். அதனால்தான் அவர்கள் எரிந்து போகவில்லை. அதே போல உங்களுக்கும் செய்வார். இந்த ரகசியம் புரிந்துவிட்டால் இனி எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் ஜெபம், ஜெபமாலை, 1000 துதிமாலை, அதனால் உண்டாகும் தைரியம், அதுதான் பிசாசை பயமுறுத்தும் ஆயுதம். இனி தைரியமாக வாழ்வீர்களா என்று நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால், இந்த நொடி வாழ்வேன் சகோதரி என்று சொல்வீர்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டது என்றால் திரும்ப அதே காரியத்தை குறித்த பயம், இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம், எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று பயம் வருகிறது. என்றால் என்ன அர்த்தம்? ஜெப குறைபாடு, விசுவாச குறைபாடு என்று அர்த்தம். அந்த நிலை வராமல் இருக்க தினமும் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்க ஞாபகப்படுத்துவதை ஒவ்வொரு நாளும் என் கடமையாக உணர்கிறேன். அதனால்தான் உங்களோடு உரையாடுகிறேன். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? துன்பத்தின் மத்தியில் இயேசு தனது திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம். அன்று எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உண்டானதாம். விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். வெளிப்படையாக துன்புறுத்தப்பட்டார்கள். இது ஒரு தோல்வி போல தோன்றினாலும் அதே நிகழ்வு நற்செய்தி பரவுவதற்கான வழியாகவும் மாறுகிறது. எப்படி? சிதறியவர்கள் அமைதியாக ஒளிந்திருக்கவில்லை. அவர்கள் சென்றவிடமெல்லாம் இயேசுவை பற்றி பேசினார்கள். பிலிப்பு எங்கே சென்றார்? சமாரியாவுக்கு சென்றார். அங்கே சென்று என்ன செய்தார்? அமைதியாக இல்லை. இயேசுவை அறிவித்தவார். இயேசுவை அறிவித்த போது மக்கள் ஒருமனதோடு செவிசாய்த்தனர். அற்புதங்கள் நடந்தது. குணமானார்கள். தீய ஆவிகள் வெளியேறின. நோயாளிகள் உடல் சுகம் அடைந்தார்கள். இதன் முடிவு என்ன? அந்த நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள், இழப்புகள், மாற்றங்கள், சிதறடிக்கப்படும் நிலைமைகள், குடும்பம் பிரிந்து வாழும் நிலை, கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலை, பிள்ளைகள் பெற்றோர் பிரிந்து வாழும் நிலை இருக்கலாம், ஏற்படும். நாம் திட்டமிட்ட வழி தடைபடும் போது ஏன் இது நடந்தது என்று நமக்கு துன்பமாயிருக்கும். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? நீ சிதறடிக்கப்பட்டாலும் இயேசு உன்னை பயன்படுத்துவதை மட்டும் நிறுத்தவே மாட்டார். ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல என் பிள்ளையே, புதிய வாய்ப்பின் தொடக்கம் என்று சொல்லுகிறார். நாம் போகும் இடமெல்லாம் நம் வாழ்க்கை, நம் வார்த்தைகள், நம் நடத்தை மூலம் இயேசு செயல்பட முடியும், வெற்றி தர முடியும். சில நேரங்களில் நம் துன்பமே நமக்கு நம்பிக்கை தரும். நாம் உடைந்து போகாமல் இயேசுவோடு இணைந்திருந்தால் அதே துன்பமான சூழ்நிலை கூட ஆசீர்வாதமாக மாறும். இன்று நீ சிதறடிக்கப்பட்டாலும் உனக்காக இயேசு வைத்திருக்க திட்டம் நின்று போகாது.
துன்பம் தேவனின் திட்டத்தை விரிவாக்கும் கருவியே தவிர நிறுத்தும் கருவி அல்ல. நீ ஓடவில்லை, யாருக்கும் பயந்து நீ ஓடவில்லை. தேவன்தான் உன்னை அனுப்புகிறார், உன்னோடே கூட வருவார், பயப்படாதே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தம்மை தாமே வாழ்வு தரும் உணவு என்று வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு அற்புதம் செய்பவர் மட்டும் அல்ல, மனிதனின் உள்ள பசியை நிரப்பும் நித்திய ஆதாரம் இயேசு. என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது என்று சொன்னாரே இயேசு, அது என்ன உலக பசியை பற்றியா? இல்லை நண்பர்களே, ஆன்ம பசியை குறித்தது. மக்கள் அவரை கண்டிருந்தும் அந்த காலத்தில் நம்பவில்லை. விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை இயேசு வலியுறுத்துகிறார். அற்புதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். தந்தையின் விருப்பம் என்ன? தன் மகனை நம்புகிற அனைவரும் நிலைவாழ்வு பெறுவதுதான் தந்தை கடவுளின் விருப்பம். என் மகனை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, ஏற்றுச் சொல்லுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும், அமைதியில் சமாதானத்தில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் தந்தை கடவுளும் ஆசைப்படுகிறார். நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை பிடித்து நாம் நிறைவு தேடுகிறோம். உறவு எனக்கு நிறைவு தர வேண்டும், பணம் எனக்கு நிறைவு தர வேண்டும், நான் செய்த சாதனைகள் எனக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்று. ஆனால் அவையெல்லாம் கொஞ்ச காலம்தான், நீண்ட காலம் நிலைக்காது நண்பர்களே. சில நேரங்களில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு தனிமை உணர்வு நமக்கு இருக்கும். அது ஏன் தெரியுமா? ஆன்ம பசியை குறிக்கிறது. எல்லாம் இருக்குது, ஆனா ஏதோ ஒரு நிம்மதி மட்டும் இல்லையே என்று நினைப்போம். அதுதான் ஜெப குறைவு, ஆன்ம குறைவு. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கடந்த காலம், தவறுகள், குறைவுகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலைகளை கையில் எடுக்க வேண்டும். 1000 துதிமாலைகளை தினமும் சொல்ல வேண்டும். அதன் மூலம் இயேசுவோடு நெருங்க வேண்டும். இயேசு நம்மை தாங்கிக் கொண்டால் ஒரு நாளும் நம்ம பிசாசு தொட முடியாது, நம்மை கஷ்டப்படுத்த முடியாது. இயேசு பசியை தீர்க்கும் அப்பம் மட்டும் அல்ல, நமக்கு வாழ்வையே தரும் உயிருள்ள அப்பம் இயேசு. இயேசுவிடம் வருபவர் ஒருபோதும் தள்ள விடப்பாட்டார், வாழ்வு பெறுவர். ஆம் என்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி மனமாற ஜெபிக்கலாமா? அனைத்துலகோரே இயேசுவை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே இயேசுவை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இயேசுவின் பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். எப்படி நான் புகழ்ந்து பாடுவது தெரியுமா? துதி மாலைகளை தினமும் சொல்ல சொல்ல, கேட்க கேட்க, ஜெபிக்க ஜெபிக்கத்தான் நாம் இயேசுவை புகழ்ந்து பாட முடியும். இயேசுவின் புகழை மேன்மைப்படுத்துங்கள். இயேசுவை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். நீங்கள் இயேசுவின் செயல்களையும் இது நாள் வரை அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி கூறி புகழ புகழ மேலும் மேலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் கைகளை கொண்டு பலருக்கு உதவுவீர்கள். உங்கள் உழைப்பை கொண்டு பலருக்கு வாழ்வு தருவீர்கள். அந்த இடத்தில் உங்களை இயேசு உயர்த்தி வைப்பார். அனைத்துலகோரே உம்மை பணிந்திடுவர் என்று வசனம் உள்ளதே. அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாய் கூடி முழந்தால் படியிட்டு தலைவணங்கி உம்மை கும்பிட எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே. உம் புகழ் எப்போதும் எங்கள் நாவில் இருப்பதாக. உம் பெயரை புகழ்ந்து பாடுவோர் நாங்களாக இருக்க வேண்டும். கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. ஆம் இயேசுவே, நீர் செய்யும் செயல்கள் பராக்கிரமமானவை, பயங்கரமானவை. எங்களுக்குத்தான் அவை கஷ்டமானவை. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உமது கண் முன்னால் அவை லேசானவை. இன்றே அவை அனைத்தையும் நீர் எங்களுக்காக செய்து தர முடியும். அந்த மாட்சியும் வல்லமையும் உம்மிடம் இருக்கின்றது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். கடலை உலர்ந்த தரையாக நீர் மாற்றினீர். ஆற்றை அவர்கள் நடந்தே கடந்தார்கள். அங்கே அவர்கள் உம்மை புகழ்ந்தார்கள். இஸ்ரவேலர்கள் உம்மை புகழ்ந்தார்கள். உம் வல்லமையை புகழ்ந்தார்கள். என்றென்றும் அரசாளுகிற தேவன் நீர் என்று புகழ்ந்தார்கள். அதே போல உமது அற்புதங்களை காண்கிற நாங்களும் இஸ்ரவேலர் போல உம்மை புகழ்ந்து பாட எங்கள் நாவில் உமது துதியை வைத்தருளும் இயேசுவே. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.